அரசியலில் தற்போது மிக அதிகமாக பேசப்படும் விஷயமாக தவக சார்பில் ராஜ்யசபாவுக்கு யார் செல்லப் போகிறார் என்ற கேள்வி மாறியுள்ளது. மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்றதால் சி.வி. சண்முகம் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அந்த இடத்திற்கான இடைத்தேர்தல் வரும் ஜூன் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்டுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு இந்த தேர்தலில் வெற்றி உறுதியாக இருப்பதால் தாவேகாவின் முதல் எம்பி யார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் மற்றும் சமூக ஊடகங்களில் சூடுபிடித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த தாவேகா தற்போது கூட்டணி ஆதரவுகளுடன் வலுவான நிலையில் உள்ளது. இதனால் எதிர்க்கட்சிகள் வேட்பாளர் நிறுத்தினாலும் தாவேகா வேட்பாளரை தோற்கடிப்பது சாத்தியமற்றதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் கட்சியின் முதல் ராஜ்யசபா உறுப்பினராக டெல்லிக்கு செல்லப் போகும் நபர் யார் என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விஜயின் அரசியல் ஆலோசகராக இருந்து வரும் ஜான் ஆரோக்கியசாமியின் பெயர் முதலில் பேசப்படுகிறது. அரசியல் கட்டமைப்பு, தேசிய மட்ட தொடர்புகள் மற்றும் தேர்தல் வியூகங்களில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பதால் டெல்லி அரசியலில் கட்சிக்கான முகமாக அவரை அனுப்பலாம் என கூறப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்ற நடைமுறைகள் மற்றும் தேசிய அரசியல் தொடர்புகளில் அனுபவம் உள்ளவர் என்பதால் தலைமையகத்தில் அவரது பெயர் முக்கியமாக பரிசீலிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் விஜயின் நெருங்கிய நண்பரான ஜெகதீஷ் பெயரும் கடுமையாக பேசப்படுகிறது. கட்சியின் தொடக்க காலம் முதலே விஜயுடன் இருந்து அமைப்பு பணிகள் மற்றும் முக்கிய அரசியல் ஒருங்கிணைப்புகளில் செயல்பட்டு வருவதால் அவருக்கு விஜய் தனிப்பட்ட நம்பிக்கை வைத்துள்ளார் என கூறப்படுகிறது. நம்பிக்கைக்குரியவர் என்ற அடிப்படையில் அவருக்கு முன்னுரிமை கிடைக்கலாம் என தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவியின் பெயரும் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது. நிர்வாக அனுபவம், கட்டுப்பாடான பொது இமேஜ் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புரிதல் ஆகிய காரணங்களால் அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினால் கட்சிக்கு அறிவுசார் மதிப்பு உயரும் என ஒரு தரப்பு கருதுகிறது. புதிய தலைமுறை அரசியலை பிரதிபலிக்கும் முகமாகவும் அவர் பார்க்கப்படுகிறார். தாவேகா செய்தி தொடர்பாளராக செயல்பட்டு வரும் ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேலின் பெயரும் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. கட்சியின் நிலைப்பாடுகளை ஊடகங்களில் தீவிரமாக எடுத்துச் சென்றவர் என்பதாலும் ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜய்க்கு நெருக்கமாக செயல்பட்டவர் என்பதாலும் அவரது பெயர் பேசப்படுகிறது. இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் இன்னும் சில புதிய பெயர்களும் பரவி வருகின்றன. தேர்தல் பிரச்சாரங்களில் முக்கிய பங்கு வகித்த சில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர்கள், டிஜிட்டல் பிரச்சார அணியினர் மற்றும் கட்சியின் கொள்கை வடிவமைப்பு குழுவில் உள்ள சில நபர்களின் பெயர்களும் இணையத்தில் பேசப்படுகின்றன. குறிப்பாக இளைஞர் முகம் அல்லது கல்வியறிவு மிக்க புதிய தலைமுறை பிரதிநிதி ஒருவரை விஜய் தேர்வு செய்யலாம் என்ற கருத்து கட்சியினரிடையே உருவாகியுள்ளது. சில சமூக ஊடக பக்கங்களில் நடிகர் மற்றும் கல்வியாளர் பின்னணி கொண்ட ஒருவர் பரிசீலனையில் இருப்பதாகவும் தேசிய அளவில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் பேசக்கூடிய நபருக்கு முக்கியத்துவம் தரப்படலாம் என்றும் தகவல்கள் பரவி வருகின்றன. வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்து வட இந்திய அரசியல் வட்டாரங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு முகத்தை விஜய் தேர்வு செய்யலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கி தேசிய அளவில் பெரிய அரசியல் செய்தி உருவாக்கலாம் என்ற ஆலோசனையும் தலைமைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் தென் தமிழகம் மற்றும் வடதமிழகம் ஆகிய பிராந்திய சமநிலையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தாவேகாவின் முதல் ராஜ்யசபா எம்பி யார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சி தலைமையை இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் டெல்லிக்கு போகும் அந்த முதல் முகம் யார் என்ற கேள்வி தற்போது சமூக ஊடகங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. ஆனாலும் ஜான் ஆரோக்கியசாமிக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்பதே பெரும்பான்மையான தாவேகாவினரின் எதிர்பார்ப்பு.